பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கூட நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னன்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமை என்றால் என்ன, அல்லது பரிசுத்த ஆவியின் வல்லமையில் பலப்படுவது எப்படி அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம உண்மையோடு உத்தமத்தோடு தேவன் விரும்புகிற பிரகாரம் நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியின் காரியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த காரியத்தை வைத்து தான் நம்மளால் பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழ முடியும். அதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அங்க எப்படி சொல்றாருன்னா, என்னுடைய ஆவியினாலே ஆகும் ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ பரிசுத்த ஜீவியத்துல, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல ஆவியின் வரத்தை பெற்று, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று வாழ வேண்டியது மிக அவசியம். ஏன்னா தேவனை சொல்லிட்டார், என்னுடைய ஆவியினாலே தான் என்னது ஆகும். நம்முடைய பராக்கிரமோ நம்முடைய பலமோ நம்மளால என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு உகந்தவர்களா வாழ முடியாதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஆனா தற்கால சபைகள், இந்த நாட்கள்ல திருச்சபைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்துனுடைய உடன் பிறந்த சகோதரர் யூதா அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. அங்க ஒரு லிஸ்ட் போடுறாரு. இந்த லிஸ்ட் இன்னைக்கு நம்ம எல்லா சபையிலையும் பார்க்கலாம். எல்லாம் எப்படிதான் இருக்கிறாங்க, தங்க இஷ்டத்துக்கு, தங்க ஜென்ம சுபாவத்துல, தங்கள் மனமும் மாமிசமும் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் என்ன பண்றாங்க இன்னைக்கு சபைகள் செய்யுது. அதுதான் இங்க நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்துல இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைய முதலாவது நம்ம நீட் அண்ட் கிளீனா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவியை பெற்றவர்களா பெறாதவர்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூகித்து கொள்ளலாம். முதலாவது நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அபிஷேகத்தை அறியாத ஆவிக்குரிய சபைகள் நிறைய இருக்குது. அபிஷேகத்தை அறியாத ஆவிக்குரிய சபைகள் விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம்வாங்க, ஆனா அபிஷேகம்னா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு திருச்சபை அபிஷேகன்ற ஒரு விஷயத்தை எப்படி காட்டுதுன்னா, நம்ம பாடணும் பாருங்க, ஏசப்பா உங்க நாமத்தில், அந்த அதே பாட்டு நீங்க வேற இடத்துல பாடினீங்கன்னா ஜார்கனே வேற, அந்த தோரணியே வேற. அது முதல்ல நல்லா தான் ஆரம்பிக்கும், அப்புறம் என்ன ஆயிடும், சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு போயிடும். அப்படி ஜனங்களை கத்த வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி கூப்பாடு போட்டு குதிக்க வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேச வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இதுதான் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது நான் குறை சொல்லல, ஒருவேளை அது ஒரு ஆரம்ப நிலையா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது மட்டுமே அபிஷேகம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் குதிக்கிறதுனால தேவனுக்கு என்ன பயன்? ஒரு ஆளை தள்ளி விடுறதுனால தேவனுக்கு என்ன பயன்? ஒரு பயனுமே கிடையாது. நம்ம அங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுனால ஒரு பயனுமே கிடையாது, தேவனுக்கு ஒரு பயனுமே கிடையாது. அப்போ அபிஷேகம்ன்றது அப்படிதான் இருக்குமான்னா இல்லை. அது சபை பாரம்பரியம், காலங்காலமா அதை அப்படி தப்பா போதிச்சிட்டாங்க. சபை பாரம்பரியம் அப்படி தப்பா கட்டுப்பட்டுருச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல போனீங்கன்னா ஊழியக்காரங்களே இதை பண்றாங்க. ஜனங்களை சத்தம் போட்டு ஒரு கூப்பாடு போட வைக்காம விட மாட்டார். சமீபத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போதகர் இப்படி தான் ஆரம்பித்தார் ஒரு பாட்டு.
ஜனங்க ஒன்றும் சத்தம் போடல. ஒரு 5 நிமிஷத்துல கொடுத்துருவாருன்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அவரு ஜனங்களை ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சாரு. கடைசியில ஜனங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் கூப்பாடு போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஹப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சொன்னாரு, ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா யார் இறங்கணும், பரிசுத்தாவின் வல்லமை இறங்கணும். இப்போ ரூட் கிளியர் ஆயிடுச்சு, விடுதலையோடு கூட பேசுங்க, 1/2 மணி நேரம் மட்டும் பேசுங்கன்ற. அப்போ இந்த விஷயத்துக்கு நேரம் அதிகம், சத்தியத்துக்கு நேரம் கம்மி. இதுதான் நீ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சத்தமோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு இதுதான் அபிஷேகம் அப்படின்னு சொல்றது முற்றிலும் தவறான ஒரு காரியம். அப்போ அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம், சங்கீதம் 20:6, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை, நல்ல கவனிங்க, தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை, என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்ணவர கர்த்தர் என்ன பண்றாரா, ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கின்றேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். பாத்தீங்களா, இப்ப இங்க கிளியரா சொல்றாரு, அபிஷேகத்தினுடைய தகுதி என்னன்னா, யார அபிஷேகம் பண்ணாரோ அவங்கதான் என்ன பண்ணி இருக்கிறாரு, ரட்சிக்கிறார். சொல்லுங்க, ரட்சித்திருக்கிறார். ஏன் ரட்சித்திருக்கிறார்னா, அவருடைய வலதுகரம் ரட்சிப்பின் வல்லமையை நமக்கு காண்பிக்கிறதா. இப்ப ஒரு பர்பஸ் வந்துச்சு பாருங்க, அபிஷேகத்துக்குரிய பர்பஸ், ஒரு நோக்கம் என்னன்னா, யார அவர் செலக்ட் பண்ணாரோ அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறார். இந்த செலக்ஷன் தான் அபிஷேகம். புரியுதுங்களா? இந்த அபிஷேகத்துல அவர் செலக்ட் பண்ணதுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அவருடைய வலது கரத்தினாலே அந்த ரட்சிப்பின் வல்லமையை நமக்கு என்ன பண்றாராம், காண்பிக்கிறார். நிறைய பேர் ரட்சிப்போட நிறுத்திக்கிட்டாங்க. ரட்சிப்பின் வல்லமைன்னு ஒண்ணு இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனாலதான் பாருங்க, இந்த ரட்சிப்பின் வல்லமை எப்படி கிரியை செய்யும், சகலத்தையும் நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவா சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், 1 யோவான் 2:20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொன்னாரு, சகலத்தையும் அறிந்திருக்கீங்க. இப்ப பரிசுத்தராலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். சகலத்தையும் என்ன பண்ணி இருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க. இப்போ ஒரு கேள்வி, இப்ப அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சகலத்தையும் அறிந்திருக்கிறோமா? ஒரு கேள்வி வருதா? சகலத்தையும் நம்ம அறிஞ்சுக்கிட்டோமா? அறியல. அப்ப எப்படி அறியுது? அங்கதான் இருக்குது அபிஷேகத்தினுடைய நோக்கம். அதுல 27வது வசனம் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நல்ல கவனிங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. என்னவா இருக்குதான்? சத்தியமாய் இருக்கிறது. அபிஷேகம் என்னவா இருக்குதான்? சத்தியமாய் இருக்கிறது, பொய்யை அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே, சத்தியம் என்ன போதிச்சதோ அதன்படியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. சோ இப்போ நமக்கு அபிஷேகம்னா என்னன்றது தெரிஞ்சிச்சு. அபிஷேகம்ன்றது என்ன? சத்தியம்தான் அந்த அபிஷேகம். இந்த சத்திய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு தான், இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, சத்தியத்தின்படி நம்ம வாழணும், நடக்கணும்ன்றதுக்காகத்தான் அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார்னா சூஸ் பண்ணி இருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்படின்னா, இவருக்கு இருக்குது, இவருக்கு இல்ல, அப்படி ஆகிட்டாங்க. தேவன் பாரபட்சம் இல்ல. அப்போ அவர் அப்படி கொடுக்கிறவர் இல்ல. அப்ப என்னன்னா, குதிக்கிறவனுக்கு என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. குதிக்காதவனுக்கு அபிஷேகம் இல்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு இதுதான் சபை நடக்குது. நிறைய பேர் இதுலதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த பரிசுத்தாவின் வல்லமைக்குரிய மிக முக்கியமான சத்தியத்தை தெரிஞ்சுக்கல. இதுல சத்தியத்தை நல்லா போதிக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிரச்சனை. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சுட்டாங்க.
சில விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா டாக்டரின் ஃபாலோவர்ஸ், டாக்டரின் என்ன சொல்லுதோ, 52 சப்ஜெக்ட் என்ன சொல்லுதோ அதுல தான் நம்ம நடப்போம். எல்லாரும் குழியில குதிங்க அப்படின்னு 52 சப்ஜெக்ட் சொன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவோம்? குதிச்சிருவோம். இதுதான். ஆனா வசனம் என்ன சொல்லுது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அபிஷேகம். வசனம் சத்தியம் என்னது? அபிஷேகம். இப்ப பாருங்களேன், இந்த சத்தியத்தை அபிஷேகத்துல நம்ம நிரம்ப சத்தியத்தை கேட்க கேட்க அறிவு வருதா? அதன்படி நடக்கணும்னு தோணுதா? அப்ப அதன்படி நடக்கிறவங்க தான் அபிஷேகத்தை பெற்றவர்கள். புரியுதுங்களா? இதுக்குன்னு நம்ம குதிக்கிறதெல்லாம் தேவையில்லை. அது பார்க்கலாம், அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தேவன் சித்தமான அதை செப்பரேட்டா நம்ம பார்க்கணும். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்ன? இதான் கேள்வி. பரிசுத்தாவின், இப்ப அபிஷேகத்தை பத்தி பார்த்துட்டோம். அபிஷேகன்றது என்னவா இருக்குது? சத்தியமா இருக்குது. பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்துல ஒரு 5 காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 5 அடையாளம், இதுதான் பரிசுத்தாவின் வல்லமை அப்படின்ற மாதிரி ஒரு 5 வசனங்கள் உண்டு. அந்த 5 வசனத்தையும் முதல்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றவர் யாருங்க? இயேசு. இயேசுதான் அந்த வசனத்தை சொல்றார். நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சோ இங்க முதல் டெஃபினேஷன் இயேசு சொல்றாரு. பரிசுத்த ஆவியின் வல்லமைன்னா என்னன்றதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறது. அது பிதாவின் வாக்கு தத்தம். என்னவா? பிதாவின் வாக்கு தத்தம். லூக்கா 24:49. பிதாவின் வாக்கு தத்தம் அது உன்னதத்திலிருந்து வரும் பலனா. எங்கிருந்து வருது? உன்னத பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலனா. அது பிதாவினுடைய வாக்கு தத்துவம். அது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இயேசு சொன்னார். அப்போ உன்னதத்திலிருந்து பிதா வாக்கு தத்தம் பண்ண ஒரு பலன் நமக்கு வரணும்னா இயேசுவால தான் அனுப்ப முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவால தான் அனுப்ப முடியும். புரியுதுங்களா? இதுதான் இயேசு சொன்னார். நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? அனுப்புகிறேன். அப்போ இதுல இருந்து நமக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியின் வல்லமை என்பது தேவனுடைய வாக்கு தத்தம். அது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் தான் முதல் காரியம். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னது? உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன். அது இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அது பிதா நமக்கு வாக்கு தத்தம் பண்ணினது. இப்போ கொஞ்சம் கவனிங்களா, வாக்கு தத்தத்தின் அடிப்படையில தான் கொடுக்குறாரு பரிசுத்த ஆவியின் வல்லமையை. எருசலேம்ல தனித்திருக்கும் போது வந்துதான் பெந்தகோஸ்தே நாள்ல என்னாச்சுங்க? அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னா வாக்கு தத்தம். இப்போ நமக்கு தெரியும் வாக்கு தத்தம்ன்றது நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பதே வாக்கு தத்தமா இருக்குது. அப்ப நித்திய ஜீவன் எங்க கிடைக்கும்? எங்கத்து போறதுக்கு நித்திய ஜீவன் தேவை? பரலோகத்துக்கு போறதுக்கு. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சாவாமை உள்ள அந்த இடத்துக்கு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போனோம்னா அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய நடக்கை இந்த பூமியில நமக்கு வரணும்னா நம்ம எப்படி நடக்கணும்ன்றதுக்குரிய வல்லமையை யார் தான் கொடுக்கணும்? வாக்குத்தத்தம் பண்ணவர் தான் கொடுக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணவர் டைரக்டா கொடுக்க முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் இயேசு சொல்லிட்டாரு. அப்ப யார் மூலமா தான் கொடுப்பாரு? இயேசு கிறிஸ்து மூலமா தான் கொடுப்பாரு. புரியுதுங்களா? இது நிறைய சபைகள் எல்லாம் பயங்கரமா பேசிட்டாங்க. இவருக்கு தான், அவருக்கு தான், இவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கு தான் கிடைக்கும். இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றவர்கள். நம்முடைய தேவன் அன்பான தேவன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுக்க மாட்டார். சரியா? ஓகே. 2வது காரியம், முதல் காரியம் பிதாவின் வாக்குத்தத்தம், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் தான் பரிசுத்தாவின் வல்லமை. 2வது பரிசுத்தாவின் வல்லமைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ 2வது காரியம், பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை.
மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை தான் பரிசுத்தாவின் வல்லமை. ஏன்னா முன்னாடி நான் சொல்லிட்டேன், அபிஷேகம் பண்ணினவங்க தான் என்ன பண்ணி இருக்கிறாரு? ரட்சித்து இருக்கிறாரு. ரட்சிப்பு அப்படின்றது வந்து சேவ், நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை மீட்டெடுக்கிறார். அப்போ மீட்டெடுக்கிறார்னா அந்த மீட்கப்பட்டோம் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் நம்முடையது. இப்போ பிரதர் எல்லாம் சக்கரை சோப்பு கீப்பு எல்லாம் செஞ்சு கிஞ்சு விற்கிறீங்க இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு பிராண்டு தேவைப்படுதே, ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? பேர் இருந்தால் தானே இன்னாருதுன்னு தெரியும். அப்படி தேவன் என்ன பண்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டவன், இவன் மீட்புக்குரியவன் அப்படின்றதுக்கு அவர் ஒரு சீல் போடுறாரு, அவர் ஒரு முத்திரை போடுறாரு. அதுதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவி. ரொம்ப முக்கியம். தான் என்ன பரிசுத்தாவியா? தேவனுடைய பரிசுத்தாவியை என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதிருங்க. ஏன்னா அதை கொடுத்தது யாரு? பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்தது யாரு? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் தான். இப்ப அவர் நமக்கு கொடுக்கிறார்னா, நீ மீட்கப்பட்டவன், நீ மீட்புக்குரியவள் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் தான் பரிசுத்தாவின் வல்லமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நாமே முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம மரணத்துக்கு பாத்திரவான் அல்ல, சாபத்துக்கு பாத்திரவான் அல்ல. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பிதா வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்தாவின் வல்லமையை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்று இருக்கிறோம். பெற்று இருக்கிறதுனால தான் நல்லது கெட்டது தெளிவா நமக்கு தெரியுது. இது செஞ்சா இது தப்பு, இது செஞ்சா இது நல்லது. எப்படி ரெகனைஸ் பண்றீங்க? எப்படி இதை கரெக்டா நீங்க பிடிக்கிறீங்கன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்தாவின் வல்லமை தான் சொல்லுது. அப்ப அதன்படி நடக்கலன்னா யாரை துக்கப்படுத்துறோம்? தேவனை துக்கப்படுத்துறோம். புரியுதுங்களா? தேவனை துக்கப்படுத்துறோம். அப்ப பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது பிதாவின் வாக்குத்தத்தம், உன்னதத்திலிருந்து இறங்கின பெலன். அப்ப ரெண்டாவது பார்க்கும்போது, உன்னதத்திலிருந்து இறங்கின அந்த பெலன், தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்தாவி எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, மீட்கப்படும் நாளுக்குன்னு முத்திரையாக பண்ணப்பட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில இந்த முத்திரை இருக்கிறவங்க எல்லாம் எங்க போயிடுவாங்க? புரியுதுங்களா? இதான் செலக்ஷன். அப்ப அதுக்குரிய நடக்கை எவ்வளவு முக்கியம் பாருங்க, எவ்வளவு முக்கியம் பாருங்க. பரிசுத்தாவின் வல்லமையில நடக்கணும்ன்றது எவ்வளவு முக்கியம். தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சரி, மூன்றாவது பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். எங்கிருந்து புறப்பட்ட ஆவியா? தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு, தேவன் முத்திரையா மீட்கப்பட்டவர்கள்ன்றத முத்திரையா கொடுத்தாரு. இப்ப தேவனிலிருந்து என்ன பண்ணிருக்குது? புறப்பட்டு அந்த உன்னத பலன் யாருக்கு வந்திருக்குது? நமக்குள்ள வந்திருக்கு. மூன்றாவது பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படி. தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார், மீட்பின் நாளுக்குன்னு முத்திரிச்சு இருக்கிறாரு. இப்போ நமக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறார்? எதெல்லாம் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, தேவன் தமக்குரியவர்கள் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனுஷருடைய இருதயத்துல என்ன பண்ணல? தோன்றவும் இல்லை. ஏன் தோன்றலன்னா, இந்த ஆவியில பார்க்கல, இந்த பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட அந்த காரியத்தை தெரிஞ்சுக்கல. மனமும் மாமிசமும் அறிவும் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில தான் ஓடுறோம். அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் we are the best. இல்ல, கிடையாது. இது என்ன சொல்லுதுன்னா, தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவியே பரிசுத்தாவின் வல்லமை. இதெல்லாம் நம்ம இந்த கேள்வி கேட்டுக்கணும். எனக்குள்ள தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையில இருக்குதா? அப்ப தேவனே உமக்குரிய காரியத்தை நான் என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அழுத்தும் போது என்ன ஆயிடுறோம்? தேவன் ஞாபகத்துக்கு வர்றாரா? இல்லை.
பிரச்சனை தான் ஞாபகத்துக்கு வருது. புலம்புறோம், மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. சபைக்கு போகலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். அப்போ உலகத்தின் வந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அதனால தான் எங்கள் முன்னாடி பாசம், உலகத்தில் வந்த ஆவி ஒன்று இருக்குது. அது எப்படின்னா உங்களை மூட்டை கட்டி தனியாக பேக் பண்ணிடும், ஒரு வழி ஆகிடும். ஆனால் தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவி, தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் பாருங்கள், இயேசு சொன்னார், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் வசனம், இதுதான் அபிஷேகம். புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் இருக்கணும். அப்ப பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்னன்னா, உன்னதத்திலிருந்து வரும் பலன். இரண்டாவது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. மூன்றாவது, தேவனால் அருளப்பட்டவைகளை அறியுறது. இப்போ இந்த 3 விஷயமும் தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவியினால, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன, எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஏன் இந்த அளவுக்கு தேவன் இந்த பரிசுத்தாவின் வல்லமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஒரு ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு கொடுக்கறதுக்கு தான். நம்மளாம் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க என்னவா இருக்கிறாங்க? ஆவிக்குரியவர்கள். புரியுதுங்களா? ஆவிக்குரியவர்கள். அப்ப ஏன் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம்? இப்ப மாம்சத்துக்குரியவர்களா, இப்ப நான் இருக்கிறேன், பிரதர் இருக்கிறாரு, இவரு சபைக்கு வர்றாரு, எனக்கு தெரியும், எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரமா இருக்காங்க, என் மகன் இருக்கிறான், உறவுகள். புரியுதுங்களா? ஒரு சர்க்கிள் போட்டோம்னா எல்லாருமே அறிதலின் அடிப்படையில இருக்கணும். நம்ம அறிதலின் அடிப்படை, இவர் பிரதரு, இவங்க சிஸ்டரு அப்படின்ற ஒரு புரிதலின் அடிப்படையில நம்ம இருக்கிறோம். இந்த சர்க்கிள் இது வந்து மாம்சீகமா இருக்குது. ஆவிக்குரிய சர்க்கிள் ஒண்ணு இருக்கு. மாம்சீக ஐக்கியம் மாதிரி. ஏன் பரிசுத்தாவின் வல்லமைன்னா, நம்ம ஒரு லிங்க்ல போறோம், ஒரு ஆவிக்குரிய ஒருங்கிணைப்புல போறோம், ஒரு ஐக்கியத்துல போறோம். அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் என்னன்றத அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு பாருங்களேன். 1 யோவான் 1:3-4. 1 யோவான் 1:3-4. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. பவுல் யோவான் சொல்றார், எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம், நல்ல கவனிங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. இப்ப சொல்ற பாருங்க, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இதுல என்ன சந்தோஷம்? உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். என்னன்னா, ஆவிக்குரிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி மீட்புக்குன்னு நம்மளை முத்திரை பண்ணி அவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்றது அறியுறது என்னன்னா, அவரோடு கூட ஒரு லிங்க் வந்து இங்க அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. அப்போஸ்தலர் யோவான் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் யார் கூட இருக்குது? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். இப்போ நாமும் அந்த ஐக்கியத்துல வந்துட்டோம். நாமும் அந்த ஐக்கியத்துல, சபை அதுக்குள்ள வந்துச்சு. அப்போ தேவன், இயேசு, அப்போஸ்தலருடைய உபதேசம், சபை. அதனால தான் சொல்றேன், உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இதை நான் சொல்றேன். நீ இந்த பூமிக்குரியதுல ரொம்ப பெரிய பணக்காரர் யாரோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா எப்படி இருக்கும்ல? நல்லா பெரிய பணக்காரர் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா என்ன சொல்லுவோம்? அவர் எனக்கு தெரியும் தெரியுமா, நம்மளுக்கு எல்லாம் ஒன்று பூனா போதும் எல்லாம் செஞ்சுருங்க அப்படின்னும். ஆனா அதை காட்டிலும் பெரிய லிங்க்ல இருக்கிறோம். புரியுதுங்களா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய குமாரனாகிய இயேசு, அவர் மூலமா தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் பிறகு நம்ம. இப்போ இது எவ்வளோ மாதிரி ஒரு சர்க்கிள் பார்த்தீங்களா? நம்மளாம் இன்மைக்காக தான் கர்த்தரை தேடுறோம். பிரச்சனை மாறின ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறின ஆண்டவரே, இது நடக்கணும், அது நடக்கணும், புள்ள பிறக்கணும், கல்யாணம் நடக்கணும், இதுதான் கேட்கணும். ஏன்னா முழுசா புரிஞ்சிக்கல. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஆவில பலமாயிடுவீங்க. எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க, தைரியமாக பேசுவீங்க, பிரச்சனையை பார்த்து பேசுவீங்க. அதான் ரொம்ப முக்கியம். பிரச்சனையை பார்த்து பேசுவீங்க. என்னோட ஐக்கியம் தேவனோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அப்போஸ்தலர்களோடு இருக்குது. அதனால்தான் இது கட்டப்படுகிற ஒரு அனுபவம். இது என்னது? ஒரு கட்டப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதனால தான் பவுல் சபைக்கு எழுதும் போது தெளிவா எழுதுறாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:19. 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். அவித்து போடாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியை அவித்து
போடாதிருங்கள்னு. அதை இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது ஆவியின் செயல்பாட்டை தடுக்காதீர்கள். ஆவியின் செயல்பாட்டை தடுக்காதீர்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஆவியின் அனலை அணைத்து போடாத, ஆவியின் அனலை அணைத்து போடாத, ஆவியின் செயல்பாட்டை தடுக்காத. இந்த ஆவியின் அனலை அணைத்து போடாதன்னா ஏன் அனலை அணைத்து போடாதுன்னு சொல்லுதுன்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கிற எபிரேயர் 12:29 சொல்லுது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். இப்ப அந்த அக்கினியிலிருந்து புறப்பட்ட ஒரு வல்லமை தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்னா அந்த ஃபயர்ல இருக்கிறோம். அதான் வெளிப்படுத்தல சொல்லும்போது சொல்றாரு, ஒண்ணு நீ எப்படி இருக்கணும், அனலா இருக்கணும், இல்ல குளிரா இருக்கணும். ரெண்டு இல்லாம நீ எப்படி இருக்கிற, வெதுவெதுப்பா இருக்க, நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். ஒண்ணு பரிசுத்த ஆவியின் வல்லமையில இரு, இல்ல ஒண்ணுமே இல்லாம இரு. ஒண்ணுமே இல்லைன்னா ரட்சிப்பே இல்லாம இரு, அதான் கரெக்ட். அப்படியே இருந்து உலகத்தை மாதிரி எடுத்துக்கோ. ஆனா ரெண்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கிற பத்தியா, அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்போ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்னன்னா நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? முதல்ல அபிஷேகம்னா என்னன்னு பார்த்தோம். அபிஷேகம்ன்றது சத்தியம்தான் அபிஷேகம், வசனம் தான் அபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது அபிஷேகத்தின் பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்னன்னு பார்த்தோம். அது என்னதுங்க? முதல்ல உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன், பிதா வாக்கு தத்தம் பண்ணினது. இரண்டாவதாக மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவின் வல்லமை. மூன்றாவது தேவனுடையவைகளை அறியும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது ஒரு ஆவிக்குரிய இணைப்பு, ஒரு ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டோம். ஐந்தாவது பாத்தீங்கன்னா இந்த ஆவியின் செயல்பாட்டை தடுக்கக்கூடாது. இந்த ஆவியின் செயல்பாட்டை என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாதுன்றதை விட ஆவிக்குரியவெல்லாம் நம்ம நடக்கணும். பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட நடக்கணும். ஏதோ எனக்கு கொஞ்சம் சத்தியம் தெரியும், எனக்கு இந்த காரியம் தெரியும், அந்த காரியம் தெரியும், அதன் மத்தியில நான் நடக்கிறேன், இல்லை, பரிசுத்தாவின் வல்லமையோடு தான் நடக்கணும். அப்போ இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது தேவனிலிருந்து புறப்பட்ட உன்னத பலன், மீட்கப்படும் நாளுக்குன்னு முத்திரை, தேவனுடைய காரியங்களை அறிவிக்கிறது, ஆவிக்குரிய இணைப்பை உண்டாக்குறது. ஆகினால் ஆவியின் செயல்பட்ட என்ன பண்ணக்கூடாது, தடுக்க கூடாது. சரி, இப்போ பரிசுத்தாவின் வல்லமையில் பலப்படுவது எப்படி? இது வரைக்கும் அபிஷேகம்னா என்னன்னு பார்த்தோம். பரிசுத்தாவின் வல்லமைன்னா என்னன்றதை பார்த்துட்டோம். புரிஞ்சுதுங்களா? இல்லை மறுபடியும் சொல்லுவான்? புரிஞ்சுது. ஓகே. இப்போ மூன்றாவது, இப்போ நம்ம பார்த்தோமே இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை என்றால் என்னன்னு. இந்த 5 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பலப்படுத்துவது எப்படி? நம்ம சொல்லப்பட்ட பிரகாரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? வசனம் சொல்லுது எப்படி நடக்கணும். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒருத்தனுக்குள்ள வந்தா அவன் எப்படி நடப்பான்? இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்துட்டா அவனுடைய நடக்கை எப்படி இருக்கும்? அவனுடைய அடையாளம் என்ன? பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றவனுடைய அடையாளம் என்ன? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உட்காரும் போதே அந்நிய பாஷை பேசுவாங்க. அது மாதிரி ஆளெல்லாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சாதாரணமாக பஸ்ஸில் போகும்போது இதில் பண்ண அப்படியே பேசிகிட்டே போவாங்க. அதை நான் குறை சொல்லலை. பட் அவங்க அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, எப்படி வெளிக்காட்டுறாங்கன்னா, ஃபயராக இருக்கிறாங்க. எப்படி ஆவியில் அப்படியே ஃபயராக இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க, டக்குன்னு அப்படி பார்ப்பாங்க ஒரு பார்வை. அந்த பார்வை என்ன அர்த்தம்னா பயங்கரமாக இருக்கும். ஆவியான ஒரு துக்கப்படுத்துறியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை, அப்படி சிக்கன் அப்படி பார்ப்பாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அவங்களெல்லாம். அந்த மாதிரி இப்போ இதுதான் ஆவியில் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சின்னதில் அப்படி தான் நினச்சேன். இந்த மாதிரி நிறைய ஆளெல்லாம் பார்த்துக்கிறேன். நான் அப்படி தான் நினச்சேன். இப்படியெல்லாம் அப்படியே எப்போவுமே சோத்திரம் இருக்கிற ஆளுங்கள்லாம் ஆவியின் பரிசுத்தாவின் வல்லமையில் எப்போவுமே இருக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வசனம் எப்படி சொல்லுதுன்னா வித்தியாசமாக சொல்லுது. பரிசுத்தாவின் வல்லமை பெற்றவங்களுடைய நடக்க அல்லது அடையாளம் எப்படி இருக்கும்னா, ஒரு 3 விஷயத்தை அவங்க மத்தியில் நான் வைக்கிறேன். ஒரு 3 காரியம், அதை பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது காரியம் எழுதுகொள்ளுங்க. பரிசுத்த ஆவின் வல்லமை பலப்படுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம் பலனுள்ள சாட்சியாக மாறணும். ஒருவன் பரிசுத்த ஆவின் வல்லமையை பெற்றவன் அவன் எப்படிப்பட்டவனா மாறுவான்னா பலனுள்ள சாட்சியாக மாறுவான். தான் முதல் காரியம். ஆதாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அப்போஸ்தலர் 1-ம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்னவாகுமா? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். பாத்தீங்களா? இப்போ ஒரு பலனுள்ள சாட்சியா மாறுறது தான் பரிசுத்த ஆவி பெற்றது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினுடைய அடையாளம் என்னன்னா பலனுள்ள சாட்சி. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜெனரலா கிறிஸ்தவத்துல சாட்சின்னா என்ன சொல்றாங்க? சாட்சி சொல்றது கர்த்தர் வீடு கொடுத்தாரு, கர்த்தர் டிவி கொடுத்தாரு, கர்த்தர் காரை கொடுத்தாரு. புரியுதுங்களா? இதான் சாட்சி. இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு. அதை நான் தப்பா சொல்லல. அது அழிந்து போகக்கூடியது. நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நித்தியமா நம்ம கூட இருக்காது. நித்தியமா இருக்காது. அதுதான் நம்ம சாட்சி நம்பிட்டு இருக்கிறோம். அதுதான் சாட்சின்னு கிறிஸ்தவம் சொல்லி கொடுத்துருக்குது. சாட்சி சொல்லுங்க பிரதர்னா உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நான் போனேனாக்கோ வந்தேனாக்கோ 22ஆம் நம்பர் பஸ் வந்தது, அதுல ஏறினேன். சில சாட்சி சொல்லணும்னா வாழ்க்கையே சொல்லின்னு இருப்பான். அங்க நம்ம சாட்சியே கெட்டு போயிடும். மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருப்பான் அவரை. புரியுதா? இன்னைக்கு இப்படிதான் சாட்சின்னா என்னென்னவோ சொல்றது. ஆனா உண்மையிலே சாட்சின்னா சொல்றாரு பலனுள்ள சாட்சியம். எப்படி? பலனுள்ள சாட்சியா மாறணும். அப்ப பலனுள்ள சாட்சினா என்ன அப்படின்னா, பலன் எப்ப தேவைப்படும்? பலவீனமா இருக்கும் போது தான் தேவைப்படும். பலன் எப்ப தேவைப்படும்? பலவீனம். அப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். பவுல் சொல்றாரு இல்லையா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ பலன் எப்போ தேவைன்னா பலவீனமோ இருக்கும் போது தேவை. பவுலுக்கு அங்க ஒரு பலவீனம். அப்போ தேவன் வாக்கு கொடுக்கிறாரு, உன் பலவீனத்துல என் பலன் எப்படி பூரணமாய். அதான் ரொம்ப முக்கியம். பூரணமா இருக்கும்னாரு. இப்ப நம்முடைய பலவீனம் என்னது சொல்லுங்க? முக்கியமான பலவீனம் தேவனுக்கு நமக்கு தடை பண்றது அதுதான். என்னது? பாவமே செய்யாத நம்முடைய பலவீனம் பாவங்கள். ஒத்துக்கிறீங்களா? அதனால்தான் வசனம் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக சத்தியம் நமக்குள் இராது. அப்ப நம்முடைய பலவீனம் என்னன்னா பாவம். நிறைய நேரத்துல முடிவு எடுக்கிறோம், ஆண்டவரே நான் பேச மாட்டேன், ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரே நான் அப்படி இருப்பேனாக்கும், இனிமே நான் எதையுமே நான் தொட மாட்டேன் அப்படின்னுவோம். அப்புறமா என்ன பண்றோம்? அதைத்தான் செய்யறோம். அதுதான் செய்யறோம். அதான் பாவம் அப்படின்ற வார்த்தையை மூல மொழியில அது யூதர்கள் எப்படி அதை உச்சரிக்கிறாங்கன்னா அமர்த்தியான்னு சொல்லுவாங்க. அமர்த்தியான்னா கீழ்ப்படியாமைன்னு அர்த்தம். சொல்லுவோம்ல, விடாது கருப்புன்னு ஒன்று சொல்லுவோம், ஒரு வார்த்தை, விடாது கருப்பு. அந்த மாதிரி இது விடவே விடாதான், இது கீழ்ப்படியாமை. நம்ம சின்னு சொல்றோம், அவங்க கீழ்ப்படியாமைன்னு சொல்றாங்க. அப்படிதான் உச்சரிக்கிறாங்க. அப்போ நம்முடைய பலவீனம் பாவம். இப்ப இந்த பலவீனத்துல தேவனுடைய பலன் என்ன பண்ணுமா? பரிபூர்ணமா விளங்கணும். இதுதான் பலனுள்ள சாட்சி. பலனுள்ள சாட்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாவம் செஞ்சிட்டோம், செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணோம், செஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு வெயிட்டிங் பீரியடை நம்மளே எடுத்துக்கணும். அந்த வெயிட்டிங் பீரியடுன்றது காத்திருக்குதல். என்னது? காத்திருக்குதல். அப்போ கர்த்தர் சமூகத்துல அடிக்கடி என்ன பண்ணோம்னா காத்திருக்கணும். காத்திருக்குதல்ன்றது என்னன்னா, நான் என்ன தேவனுக்கு விரோதமா செஞ்சேன், என் பாவம் தேவன் விரும்பாததை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிதானிக்கணும். நான் என்ன செஞ்சேன்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் கர்த்தர் சமூகத்துல நிக்கணும். அந்த காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ வாசிக்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்குறாரா? அவர் பலன். ஏன் சோர்ந்து போறோம்? ஐயோ தேவனே, உனக்கு விரோதமா நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன்னு அந்த சோர்வு வரணும். சிலர்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது, ஆண்டவரே. அது கிடையாது. ஆண்டவரே, உனக்கு விரோதமா என்னால என்ன பண்ண முடியல, வாழ்ந்துட்டேன்.
நீங்க இப்படி இருக்கணும்னு சொல்றீங்க, என்னால இப்படி இருக்க முடியல. அதுல சோர்ந்து போய் அந்த கர்த்தர் சமூகத்துல உட்காரும் போது அவர் பலன் கொடுத்து அவர் பலன் என்னதுங்க? தேவ பலன் போட்டுக்கலாமா? அவர் பலன்னா தேவ பலன். படிங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அடுத்ததுங்க 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இப்போ சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. முன்னாடி என்ன பார்த்தோம்? சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? பலன் கொடுக்கிறார். தேவ பலன் கிடைக்குது. இப்போ காத்திருக்கிறவனுக்கு என்ன பலன் கிடைக்குது? புது பலன் கிடைக்குது. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இதுதான் நடக்கும். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பலவீனத்தில் நம்ம பலன் உள்ளவர்களாக சாட்சியா இருக்கணும். அப்ப பலனுள்ள சாட்சியா நம்ம மாறணும்னா கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப 2 விஷயம் கொடுக்கிறார் தேவன் இந்த வசனத்துல. அதான் பார்த்தோம். ஒண்ணு தேவ பலன், இன்னொன்னு புது பலன். தேவ பலனை கொடுத்த உடனே நமக்குள்ள புது பலன் வருது. அவருக்காக ஓடணும், அவருக்காக நான் நிக்கணும், அவருக்காக நான் வாழணும். புது பலன். அப்ப என்னன்னா அங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்குது, ஒரு புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் ஒண்ணு நடக்குதுங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தர் சமூகத்துல போய் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், ஆண்டவரே எனக்கு மன்னி ஆண்டவனே. அவருடைய பலனை கொடுக்குறாரு. அந்த பலன் எனக்குள்ள வந்த உடனே புது பலன் அடைகிறேன். புது பலன் அடைகிறேன். இது என்ன ஆகுதுன்னா, நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு கண்ணோக்கத்தோட நான் தேவனை பார்க்கல. என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு பார்க்கிறேன். அந்த குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ள என்ன பண்ணல, இல்லை. அதுதான் புது பலன். புரியுதுங்களா? அப்போ இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமையில பலப்படுறது, பலனுள்ள சாட்சியாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், அதனாலதான் பாத்தீங்கன்னா வேதம் நமக்கு தெளிவா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்களேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். என்ன பண்றானா? தன்னை காக்கிறான். கொள்ளாங்கன் அவனை தொடான். இதுதாங்க அந்த புது பலன். தேவ பலன்ன்றது இதுதான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்னா அவன் தன்னை காக்கிறான். இப்ப நான் விழுந்துட்டேன், நான் பாவத்துல விழுந்துட்டேன். இப்ப நான் என்ன காத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்துல இருந்து பலத்தை வாங்கி இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்படும் போது என்ன நான் காத்துக்கிட்டேன். ஒரு சேஃப் ஜோன்ல வந்துட்டேன். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? இப்போ இது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன எதிர்பார்க்கிறார்? பலனுள்ள சாட்சி அப்படியா மாறணும்னா மனம் திரும்புதல் வரணும், பாவ மன்னிப்பு வரணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கணும். 3 விஷயம் வரணும். இதுதான் பலனுள்ள சாட்சியாக மாறுது. பலனுள்ள சாட்சியா மாறுதுன்னா முதல்ல என்ன வரணும்? மனம் திரும்புதல். 2வது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். 3வது இப்படி செய்யறதுனால நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். அப்போஸ்தலர்கள் இதுதான் உபதேசித்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம் இதை சார்ந்துதான் இந்த 3 விஷயத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31-32. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இயேசுவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் நமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பரிசுத்த ஆவியும் சாட்சி. இதுதாங்க பலனுள்ள சாட்சியாக மாறணும்னா நம்முடைய பலவீனமாகிய பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். இந்த ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்தா பரிசுத்தாவின் வல்லமையில நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். நான் பாவம் செஞ்சன்ற உணர்வே இல்லாம, நான் பாவின்ற உணர்வே இல்லாம, நான் எப்பவுமே நல்லா தான் இருக்கிறேன், நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கணும் இருந்தா நீங்கள் ஆவியிலே நடத்தப்படவில்லை. அப்ப பரிசுத்தாவின் வல்லமையில பலப்படுவதுல முதல் காரியம் என்னன்னா, நான் அவரை போல நான் மனம் திரும்பணும், இயேசுவை போல மாறுவதற்கு நான் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படியணும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம்.
அதான் பாருங்க, பவுல் சபைக்கு எழுதும் போது சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 7-8. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7-8. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, என்னவா? அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தலின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். புரியுதுங்களா? தமது பரிசுத்தாவிங்களா? அந்த போர்ஷன் மாத்திரம் பண்ணீங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். புரியுதுங்களா? எதுக்கு? அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலவீனம், பாவம், அந்த பலவீனத்துல பலன் வரணும்னா இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கொடுக்கப்பட்ட, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை உள்ள வரும்போது மனம் திரும்புதல் வருது, ஒரு பாவ மன்னிப்பு வருது, அங்க கீழ்ப்படிதல் வருது. ஏன்னா நம்ம அசுத்தத்திற்கு அழைக்கப்படல, பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பரிசுத்தத்தை நம்ம எவ்வளவு பாதுகாத்துக்கணும்? இந்த பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிம்பிளா அதான். அதனால்தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. இந்த உலகத்தை பரிசுத்தமாக ஆழ்வதற்கு அதான். ரெண்டாவது காரியம் பரிசுத்த ஆவியில் பலப்படுவது, பரிசுத்த ஆவியின் வல்லமையில் பலப்படுவது எப்படின்னு பார்த்தோம். முதல்ல பார்த்தோம், என்ன? பலனுள்ள சாட்சியாக மாறணும். இரண்டாவது, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜபம் நமக்கு வரணும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜபம் வேணும். ஜபிக்கிறோம், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசம். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜபம் நமக்கு வேணும். யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியில என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணி. அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜெபம் வேணும். அப்போ இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜெபம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அடுத்த வசனத்துல சொல்ற பாருங்க, 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். முதல்ல தேவ அன்பில காத்துக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்கணும். புரியுதுங்களா? அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜெபம் அப்படின்னும் போது விளக்குறோம் பாருங்க. ரெண்டு விஷயம். எல்லாருமே ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறோம். ஜபத்தின் ஆதாரமே தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்றதுக்கு தான். அது ரொம்ப முக்கியம். நான் ஒரு இடத்துல போய் நான் ஜெபிக்கிறேன்னா, ஏன் ஜெபிக்கிறேன்னா என்னுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறாரு, என்னுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் சும்மா போய் பணத்துல என்னுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிப்பதற்கு ஒரு தேவன் பரலோகத்துல இருக்கிறார். புரியுதுங்களா? ஜபத்தின் ஆதாரமே தேவன் நம்முடைய சத்தத்தை செவி கொடுக்கிறார், கேட்கிறார்ன்றதுதான். அப்போ இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜபம் வேணும்னா என்னன்னா, ஒண்ணு தேவ அன்புல காத்துக்கொள்ளணுமா, தேவ அன்புல காத்துக்கொள்ளணும். அப்போ ஜபிக்கிறோம், எல்லாருமே ஜபிக்கிறோம். தேவ அன்புல காத்துக்கொண்டு ஜபிக்கிறதுனா என்னன்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிக்குதுன்னு ரொம்ப முக்கியம். நீங்க ஜபிக்கிற ஜபம் தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு, எந்த உறவின் அடிப்படையில் கேட்குறீங்க? ஏதோ ஒரு பாரம்பரியத்துல, ஒரு சடங்காச்சாரத்துல நான் கிறிஸ்தவன், நான் ஜபம் பண்றேன் இல்ல. உறவின் அடிப்படையில் வரணும் ஜபம். எப்படி வரணும்? உறவின் அடிப்படையில். அப்ப இந்த உறவின் அடிப்படையில் வரணும்னா தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரு? தகப்பனாக இருக்கிறார். இந்த தகப்பன் அன்பு எப்படிப்பட்டது? இப்போ எங்க அப்பா என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்றத வச்சுதான் அவருடைய அன்பை நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? எங்க அப்பா என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்றத அவருடைய அன்பை நான் சொல்ல முடியும். எங்க அப்பா என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, நான் நிறைய விஷயத்துல அவருக்கு கீழ்ப்படியாம இருந்தேன், ஆனால் அவர் என்னென்ன பண்ணிட்டாரு, எப்பவுமே என்னை வெறுக்கல,
எப்பவுமே என் கூட அன்பா இருந்தாரு அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம தாய் தகப்பனை பத்தி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தேவனை குறிச்சு நம்ம சொல்லணும்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலோசியர் 1:20-21. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, நல்ல கவனிங்க, தம்முடைய குமாரனை கொடுத்து சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நீங்க நல்லா கவனிக்கணும். நான் பரலோகத்துக்கு போகணும்னு நான் முயற்சி பண்ணல, அவர் பரலோகத்துக்கு வரணும்னு அவர் முயற்சி பண்ணியிருக்கிறார். எப்படி முயற்சி பண்ணாருன்னா தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா ஒரு குமாரனை விதைத்து அநேக குமாரத்திகளை அவருக்கு உரிமையாக்கிட்டார். பரலோகத்துக்கு நான் போறதுக்கு இல்ல, அவர் என்னை அழைத்து போறதுக்காகத்தான் என்னை ரட்சித்திருக்கிறார். ஏன்னா அவர் என்னுடைய தகப்பன். அப்ப இங்க வசனம் கிளியரா சொல்றது. 22 கூட வாசிங்க சிஸ்டர். 21 வாசித்தீங்களா? முன்னே அந்நியராயும், நல்ல கவனிங்க, என்ன மாற்றம் பாருங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களுமாயும் இருந்த உங்களை. இருந்தோமா? முன்ன அந்நியரா இருந்தோம், மனசுல சத்துருக்களா இருந்தோம். பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே, இயேசுவின் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்ப என்ன ஆயிட்டாரா? எதுக்கு ஒப்புரவாக்கினாரு? பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவராக இருக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும், இதுதான் ரொம்ப முக்கியம், நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறோம் அப்பா 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 அப்பா, தகப்பன் 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 சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையிலே அவருடைய அன்பில காத்து கொள்ளணும்னா என்னன்னா, நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், என்னை எப்படிப்பட்டவனா மாற்றிருக்கிறேன். மனதுல சத்துருக்கள், தூரமா இருந்தேன், சமாதானத்தை உண்டு பண்ணார் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமா, தம்முடைய குமாரனுடைய சரீரத்தில் அடைந்த மரணத்தின் மூலமா. சத்துருக்களாயும் அந்நியராயும் இருந்த நம்மள என்னவா மாத்திட்டாரா? பரிசுத்தராயும் கண்டிக்கப்படாதவராயும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த அன்பின் அடிப்படையில ஜெபிக்கணும். உங்க ஜெபம் இப்படி இருக்கணும். இப்படி தேவனுக்குள் உறவுல இறங்கி நீங்க ஜெபிச்சீங்கன்னா அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜெபம். புரியுதுங்களா? இதுதான் பரிசுத்தாவின் வல்லமையில பலப்படுறது. உங்களுடைய ஜெபத்துல ஒரு பவர்ஃபுல் இருக்கு. ஏன்னா உங்களை நேசிக்கிறவரை, உங்களுக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தவர்கிட்ட நீங்க பேசுறீங்க. அப்படி பேசும்போது அவர் பதில் கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் பதில் கொடுப்பார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நிறைய ஜபத்துக்கு என்ன கிடைக்கல, பதில் கிடைக்கல, அதான் பதில். பதில் கிடைக்கலன்னா அதுதான் பதில். அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வரும், ஏற்ற வேலையில வரும், தாமதிக்கும், ஆனா வராம இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஜெபம் பண்ணனா தேவ அன்பில காத்து கொள்றது. ரெண்டாவது, கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்குது. காத்து கொள்றது, இப்ப காத்திருக்குது. தேவ அன்பை காத்து கொள்றது, இப்ப கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்கிறது. அது என்ன கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்கிறது? பாத்தீங்கன்னா தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்றத இந்த இடத்துல பார்த்துட்டோம். மனதில் சத்துருக்களை அந்நியரா இருந்த நம்ம பரிசுத்தராகவும் குற்றப்படாதபடி கண்டிக்கப்படாதவராக நம்மளை மாத்திட்டாரு. இப்ப இயேசு என்ன செஞ்சாரு? அது வருது இல்ல. அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? தேவன் சொல்லிட்டாரு, எப்பா நீ போ, என்னுடைய மகனுக்காக மகளுக்காக நீ என்ன பண்ண, ஜீவனை கொடுன்ட்டாரு. என்ன, எதுக்காக போனாரு? அது ஒரு கேள்வி வருது இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல. சும்மா வரல இயேசு, நான் வரேன்னு சும்மா வரல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக திட்டத்துக்காக வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு அவருடைய இரக்கம், நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கம், இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கம் எப்படிப்பட்டதான்? 1 Peter 2 9-10.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அந்தகாரத்துல இருந்தோம், இப்ப எங்க வரவழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் நம்ம மேல. ஒரு அப்பா கண்டிக்கப்படாதவரும் குற்றமற்றவராகவும் நம்மளை மாத்தினாருன்னா அதுக்கு கர்த்தர் தண்டிக்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்லை, அவர் சிட்சிக்கிறவர். நம்ம தப்பா போனா என்ன பண்ணுவாரு? சிட்சிப்பாரு. அது கூட நம்மளுடைய நன்மைக்காக தான். புரியுதுங்களா? அவர் சிட்சிக்கிறவர். அப்பாவுக்கு தெரியும் எப்போ பிள்ளைய அடிக்கணும்னு. டைம் பாசிங்லாம் அடிக்கிற ஆள் கிடையாது அவரு. சிலர் அப்படிதான். இங்க சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்குதுன்றதை நம்ம காத்து கொள்ளணும். குமாரன் நம்முடைய மூத்த சகோதரர் இயேசு கிறிஸ்துனுடைய இறக்கம் எப்படி இருக்குன்னா, நம்மளை எப்படி மாத்தி இருக்கிறாருன்னா, அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமா நம்மளை மாத்தி இருக்கிறார். அப்ப அவருடைய இறக்கம் எவ்வளவு பெருசு பாருங்க. எவ்வளோ நம்ம மேல அவர் இறங்கி வந்திருக்கிறார் பாரு. ஐயோ, என்னுடைய மகளால, என்னுடைய மகனால, என் சகோதரனால, என்னுடைய சகோதரியால இந்த அளவுக்கு வர முடியாது, இவன் இந்த அளவுக்கு வரத்துக்கு நான் என்னை தாழ்த்துக்கிறேன், நான் என்னை சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டு இந்த கேட்டகரியில நம்ம மாத்திட்டார். இப்ப புரியுதுங்களா இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது? இந்த நாமத்தை கொண்டுதான் நம்ம ஜெபிக்கிறோம். புரியுதுங்களா? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம்னா சும்மா இல்ல, அவர் முன்னாடி போய் நம்ம நிற்கும் போது ஐயோ நான் தகுதி இல்லை. அவர் சொல்ற, நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம்பா, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிப்பா, நீ என்னுடைய சொந்த ஜனம் பாடுறார். இந்த அடிப்படையில் நம்ம ஜபம் இருந்ததுன்னா அதான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜபம். இல்லைன்னா நானும் ஜெபிக்கிறேன், நானும் பண்ணுறேன். சிலர்லாம் ஆரம்பிச்சான்னா ஐநாவரத்தில் ஆரம்பிப்பான், ட்ரெயின் அரக்கோணத்தில் போய் நிற்கும். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், ஏது எல்லாம் இப்படி பண்ணிட்டு இப்படி ஜபம் பண்ணுறவங்களாம் யாரு? பரிசுத்தாவில நிரம்பி எவ்வளோ நேரம் முழங்கால் படிட்டு ஜபிக்கிறார். உண்மையா இது சொன்னாங்க பாருங்க, தேவ அன்பில காத்து கொண்டு கிறிஸ்துவின் இரக்கத்தை காத்திருந்து நீங்க முழங்கால் படிக்கிட்டு உங்க வீட்டுல ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் அப்பா உங்க நான் பார்க்கறேன்னு சொல்லி பாருங்க. இதான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜபம். இது எப்படி வரும்னா பரிசுத்தாவின் வல்லமையினால வரும். இதுதான் நம்ம பலப்படுறது. பரிசுத்தாவின் வல்லமையில பல பண்ணணும்னா ஜபம் இப்படி மாறிடும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோன்றது முக்கியம் கிடையாதுங்க, எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் ஜெபிக்கிறேன், அவர் எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நான் அவருக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், இதை உணர்ந்து ஜெபிக்கிறது தான் ஜபம். இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜபம். இப்ப புரியுதுங்களா? இப்ப பரிசுத்தாவின் வல்லமையில பல பண்ணனா முதலாவது என்ன பண்ணோம்? பலனுள்ள சாட்சியாக மாறணும். பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய பலவீனமாகிய பாவத்திலிருந்து நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கிறது. 2வது பார்க்கிறோம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜபம் வேணும். 3வதாக கடைசியாக ஆவிக்குரியவன் என்கின்ற உணர்வு வேணும். ஆவிக்குரியவன் என்கின்ற உணர்வு, இதான் 3வது பாயிண்ட். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே என்ன பண்ணி இருக்கிறாரு? எப்படி வந்து பாருங்க, தம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமைன்றது மோஸ்ட்லி யார்கிட்ட இருந்து வருதுன்னா தேவன் கையில இருந்து தான் வருது, தேவனிடத்துல இருந்து புறப்படுது. இங்கே சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க சிஸ்டர். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். போதும், 10வது வசனம் வாசிட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவின்னு சொல்லிட்டு அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறான்னு பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம் வருது இல்ல? இது வந்து TNTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் டு த டிரான்ஸ்லேட்டர். ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்ஸ்லேஷன் அது. அதுதான் அந்த ஒரிஜினல்ல இருந்து
அப்படியே மொழிபெயர்த்தாங்க. லேட்டஸ்டா மொழிபெயர்த்த ஒரு வேதாகமம். அதுல இந்த 10வது வசனம் வாசிங் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடவுள் தம்முடைய ஆவியின் மூலம் அந்த காரியங்களை விசுவாசிகளாகிய நமக்கு வெளிப்படுத்த செய்திருக்கிறார். அவருடைய ஆவியினால் அவ்வாறு செய்ய இயலும். அவருடைய ஆவியினாலே அவ்வாறு செய்ய இயலும். ஏனெனில் அனைத்து காரியங்களின் பொருளையும் அவர் முழுமையாக அறிந்திருக்கிறார். கடவுளாகிய தம்மை குறித்து புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான காரியங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா? இப்ப தேவன் தான் அவருடைய ஆவியை கொடுத்து அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? இது 11 வாசிங்க. இப்ப 11. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்ப நிறைய பேருக்கு தேவனை குறித்த அறிவு இல்லைன்னா என்ன இல்ல அவங்களுக்குள்ள? தேவனுடைய ஆவி இல்ல. தேவனை குறித்த அறிவு இல்ல, தேவனுடைய ஆவி இல்ல. புரியுதுங்களா? அப்ப தேவனை பத்தி தெரியணும்னா இப்ப நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறாரு, ஆனா நம்பாலும் முன்னாடி நின்று என்ன சொன்னா, உள்ள வராது, அதை செய்யாது, நான் பூட்டிடுவேன் கேட்ட, நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். இப்ப இவர் எந்த ஆவியில இருக்கிறாரு? அதான் முன்னாடி சொன்ன, உலகத்துல இருந்து வந்த ஆவி இருக்குது, மனுஷனுடைய ஆவின்னு இருக்குது, சுயத்தினால என்ன பண்றது செய்யுது. ஆனா தேவனுடைய ஆவி இருந்தா தான் தேவனுக்குரியவர்களை நம்ம அறிந்து. புரியுதுங்களா? அப்போ ஆவிக்குரியவன் என்ற உணர்வு வேணும்னா நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோன்ற உணர்வு வேணும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமை எங்கிருந்து வந்தது? தேவனுடைய ஆவியினால நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆவியை நமக்குள்ள இருக்குதுன்னா நமக்கு எப்படிப்பட்ட உணர்வு வேணும்? எப்படிப்பட்ட உணர்வு வேணும்? நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்க, நம்முடைய சிந்தனை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் உணர்வு. புரியுதுங்களா? இதுதான் உணர்வு. சங்கீதம் 53:2 தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இதுதான் பாக்குறாரு. என்னுடைய ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த ஆவிக்குரிய உணர்வு இருக்குதா அப்படின்னு எங்க இருந்து பாக்குறாரா? பரலோகத்துல இருந்து பாக்குறாரு. ஆனா புதிய ஏற்பாடு வரும்போது பவுல் சொல்றாரு, ரோமர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இருக்குதா? இன்னைக்கு இருக்காங்களா அப்படி? தேவனை தேடுறவங்க, உணர்வு உள்ளவங்க இருக்கிறோமா? இந்த கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். அப்ப பாருங்க, ஆவிக்குரியவன் என்கின்ற உணர்வு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா தேவ ஆவியை பெற்றவன் ஆவிக்குரியவனா இருக்கிறான். அப்ப தேவனுடைய ஆவியை பெற்ற நமக்குள்ள, தேவனுடைய ஆவியினுடைய பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற நமக்குள்ள நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தோம்னா ஒரு 3 விஷயம் இருக்கணுமா? அது ஒண்ணு பாருங்க. முதல்ல 1 கொரிந்தியர் 2:15. 1 கொரிந்தியர் 2:15 இருக்கும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். முதலாவது தேவனுடைய ஆவியை பெற்ற ஆவிக்குரியவனுடைய அடையாளம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆவிக்குரிய நிதானம் வேணும். ஆவிக்குரிய நிதானம். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்ப ஆவிக்குரிய நிதானம்னா என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வெளியில போகும்போது என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம்? பிளான் பண்ணிட்டு போறோம். ஆமா, நம்மள என்ன பண்றோம்? ட்ரெஸ் பண்ணிக்கின்னு இடத்த பொறுத்துதான். மொனக்கடைன்னா கதை வேற, மொனக்கடைக்குன்னா நம்ம போற விதம் வேற. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா வேற. புரியுதுங்களா? உணர்வு இதுதான். கடைக்கு போறதுக்கும் கல்யாணத்துக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நிதானன்றது என்னன்னா, தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி நிக்கிறேன்? ஒவ்வொரு நாள் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிக்கிற நிதானம் வேற, தேவனுக்கு முன்னாடி நிக்கிற நிதானம் வேற. ஏன்னா அவருடைய பார்வையில தான் நம்ம இருக்கிறோம்.
அவருடைய பார்வையில தான் நம்ம இருக்கிறோம். அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ அவருடைய கண்கள் நம்ம நோக்கி விட்டு இருக்குதுன்னா, அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னா, ஒரு ஆவிக்குரிய நிதானம் வேணும். ஒரு ஆவிக்குரிய நிதானம் வேணும். இந்த ஆவிக்குரிய நிதானம்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கணும், தேவனே உனக்கு முன்னாடி நான் உத்தமனா இருக்கிறேனா, நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேனா, நீங்க விரும்புகிற மாதிரி நான் இருக்கிறேனா? இந்த கேள்வி கேட்கணும். இதுதான் ஆவிக்குரிய நிதானம். நான் என்னை பார்க்கின்ற அவருடைய ஆவியை எனக்குள் கொடுத்திருக்கிற தேவனுக்கு முன்பதாக அவர் விரும்புகிற பாத்திரமா நான் இருக்கிறேன்னா? ரொம்ப முக்கியம். இதுதான் இங்க பார்க்குறோம். ஆவிக்குரிய நிதானம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நிதானிக்கணும், ஒவ்வொரு வேலையும் நிதானிக்கணும். ஒரு வேலை செய்கிறீங்க, எதுவும் இருந்தாலும், நான் எங்கள் வீட்டில் என் பையன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், பைக் எடுக்கிறியா ஜெபம் பண்ணிட்டு போ. 10 முறை பைக் எடுத்தாலும் 10 முறை ஜெபம் பண்ண சொல்லுவேன். அவனும் சொல்லுவான், ஒரு நாளைக்கு 10 முறை எடுத்தால் 10 முறை ஜெபம் பண்ண. எடுப்பா, எடு, ஜபி. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு போறவங்க என்ன பண்றது இல்லை, திரும்புறது இல்லை. அப்படி மோசமான உலகம். நம்ம ஒழுக்கமா ஓட்டினா கூட ஆப்போசிட்ல வர்றவன் அந்த ஒழுக்கம் இல்லை. அப்போ தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ அந்த நிதானம், நம்ம தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு நம்ம எப்படி முதலிடம் கொடுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். 2வது கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்ப ஆவிக்குரியவனுடைய அடையாளம் முதல்ல பார்த்தோம், ஆவிக்குரிய நிதானம் இருக்கணும். 2வது ஆவிக்குரிய சாந்தம் இருக்கணும். ஆவிக்குரிய சாந்தம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சு எப்படி பேசுவாங்கன்னா, ஒரு ரைட் ஹேண்ட் சைடு பிதா இருக்கிறாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏசு இருக்கிறாரு, நடுவில் நான் உட்காந்துருக்கிறேன்னு. சிலர்கிட்டலாம் பேசுனாங்கன்னா ஃபோன் எடுத்து காதில் வச்சா ரத்தம் வரும். வேற வழி இல்லை, அமைதியாக கேட்பேன். இதில் எனக்கு தான் கிருபை தெரியுமா, கடைசியில் வைக்கும் போது இது சொல்லிட்டு வைப்பான். யாரும் இவ்வளோ பொறுமையாக கேட்க மாட்டாங்க பிரதர், நீங்கள் கேட்டீங்க பாருங்க, சூப்பர் பிரதர்னுவான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். வேலை நடந்துட்டு இருக்கோம், பேசுவாங்க. போன கதை, வந்த கதை, தேவன் பார்த்த கதை, தொட்ட கதை, விட்ட கதை. ஆவிக்குரிய சாந்தம். அப்படி நம்ம இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சகோதரனை நான் ஆதாயப்படுத்திக்கிறேன். சிலருக்கு குறைகளை சொன்னாதான் குறை போகும். அவங்களுடைய குறைய கொட்டணும்னா குறை போகும். யாருக்கிட்ட போயிட்டு பிரதர் இப்படி ஆரம்பிச்சா அப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம், கட் ஆஃப் பண்ணிடுறோம். ஆவிக்குரிய சாந்தம் தேவை. யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கணும். நிறைய பிரசங்கத்தை கேட்கணும். நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய பிரசங்கத்தை கேட்கறது கிடையாது. நிறைய பேருடைய பிரசங்கத்தை கேட்கறது கிடையாது. ஏன்னா நம்மளாம் டக்கர் இல்லை, நம்மள மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால மற்றவங்க பிரசங்கத்தை கேட்கறது இல்லை, கேட்கணும். ஏன்னா அப்பதான் எது கெட்டது, எது நல்லது, எது சத்தியம், எது அசத்தியம்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா திடீர்னு மாட்டிக்குவோம், எங்கேயாவது மாட்டிக்குவோம். கேட்கணும், எல்லாருடைய உபதேசத்தை கேட்கணும், எல்லா சத்தியத்தை கேட்கணும். இன்னைக்கு நாடு எப்படி போயிட்டு இருக்குதுன்றத, கிறிஸ்தவம் எப்படி போயிட்டு இருக்குதுன்றத மற்றவங்களுடைய செய்தியை கேட்டாதான் தெரியும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியத்துவம். அப்போ ஆவிக்குரிய சாந்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரத்துல எடுத்தெறிஞ்சு பேசிடுறோம், இவங்க தானே அவங்க தானே அப்படின்னு எடுத்தெறிஞ்சு பேசிடுவோம். அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படும்னா, அது தேவன் அருமை இருக்கிறார். தேவனுடைய பார்வையில் அது ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நம்ம துன்பப்படுத்துற மாதிரி பேசிட்டா நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதை பேசிட்டேன்னு. ஆனா தேவனுக்கு அது பாதிப்பாயிடும். கேட்கறவங்களுக்கு மாத்திரம் இல்ல, தேவனுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். என் மகள் அப்படி பேசிட்டியே, என் மகன் அப்படி பேசிட்டியே, அப்ப அதுக்கு கணக்கு கொடுக்கணும்ல. ஆவிக்குரிய சாந்தம் ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சில பார்த்தீங்கன்னா பேச்ச பெருமை தான். இன்னைக்கு பிரசங்கம்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்கள பத்தி தான் பிரசங்கமே. பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். ஏதேனும் ஒரு காரியம்னா அந்த காரியத்தை எடுத்து பேசுறது, காரியம் ஆகணும்னா அந்த காரியத்தை பத்தி பேசுறது. இந்த இடத்த அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஆவிக்குரிய சாந்தன்றது ரொம்ப முக்கியம். ஜனங்களுக்கு என்ன தேவை, எதை பேசணும், யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும், காது கொடுத்து
கேட்கணும். இந்த சாந்தம் ரொம்ப முக்கியம். மூன்றாவது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்ப சபைக்கு எழுதும் போது எழுதுறார் கொரிந்துக்கு, ஆவிக்குரியவர்கள் என்று உன்கிட்ட பேசலப்பா, நீ எப்படி இருக்கிற? மாம்சத்துக்குரியவர்கள் என்று குழந்தையா இருக்கிற, அப்படிதான் உன்கிட்ட பேசுறேன். அப்ப 3வது காரியம், ஆவிக்குரியவனுடைய 3வது அடையாளம் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படிங்க வரும்? சத்தியத்தை தேடணும், சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இதுக்கு முடிவே கிடையாது, சத்தியத்துக்கு முடிவே கிடையாது. இன்னைக்கு ஒன்றா கிறிஸ்தவம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது. என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குது? MDH, BTH, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, அப்படி இப்படி PhD, அந்த பெரிய லெவலெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ பெரிய லெவலில் டாக்டரேட் வரைக்கும் முடிச்சுட்டா பைபிளை முடிச்சுட்டேன்னு அர்த்தம் ஆகிடுமா? இல்லை, கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளோக்கு நான் சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறேனோ அவ்வளோக்கு வளர்ச்சி எனக்குள்ளே இருக்கணும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் கேட்ட வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கணும், என்னுடைய நடக்க இருக்கணும், என்னுடைய செய்கை இருக்கணும். நான் எல்லாமே படித்த PhD மாதிரி இருந்துட்டு சின்ன விஷயம் அவர் அப்படி கிடையாதுங்க என்னன்னா டோட்டல் காலி, எல்லாமே காலி. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. வளர்ச்சி ரொம்ப முக்கியம், ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி இப்படி இருந்தேன், இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன் இல்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா அந்த வளர்ச்சியை எதிர்பார்க்குறேன். சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா ஒரு நோக்கத்துக்காகவும் திட்டத்துக்காகவும் கொடுத்துருக்காரு. கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 6:16 கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:11. அதுல தான் அந்த உணர்வை பத்தி சொல்றேன். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களுடைய தேவனாய் இருக்கிறேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆமென். நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோமா? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஏன்னா அவருடைய ஆவிய நமக்கு கொடுத்திருக்கிறார், உன்னத பலனை கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? இந்த பரிசுத்தாவியின் வல்லமை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பலனை பெற்று இதுக்குரிய நடக்கையில நம்மளை மாத்திக்கணும். இதுதான் புரியுதுங்களா? பரிசுத்தாவின் வல்லமையில நடக்கிறது. இதெல்லாம் செய்யாம நான் கத்திக்கின்னு கூப்பாடு போட்டுக்கின்னு வர்றவங்களெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுக்கின்னு நடக்க போகிறத பேசிக்கிட்டு அதை பண்ணி பேசிக்கிட்டு அதில் என்ன பயன் இருக்குது? இது தேவனுக்கு ஏதாவது பிரயோஜனமா? இல்லையே. தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவரெல்லாம் மாறணும்னா இந்த பரிசுத்தாவினுடைய வல்லமையில நம்ம நடக்கணும். புரியுதுங்களா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15-16. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15-16. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. யாரை நோக்கி முழங்கால் படியிட சொல்றாரு? பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்போ உள்ளான மனுஷன்ல நம்ம பலப்படணும்னா, இந்த உன்னத பலனால நம்ம பலப்படணும்னா இன்னைக்கு நம்ம கேட்கணும். இந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு கேட்கணும். ஆண்டவரே, ஏதோ சத்தியத்தை அறிந்து அதன்படியிலே நான் ஓடுற ஓட்டம் தான் பரிசுத்தாவின் வல்லமை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையில உம்முடைய வல்லமையை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, உம்முடைய அந்த உன்னத பலனை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறீங்க. அதற்கேற்ற நடக்க எனக்குள்ள இருக்கும். ஆகையினால பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனிடமிருந்து புறப்பட்ட உன்னத பலன். பார்த்தோமா? 2வது, பரிசுத்தாவின் வல்லமையில பலப்படுவது எப்படின்னும் போது பலனுள்ள சாட்சியாக மாறணும். நம்முடைய பலவீனமாகிய பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரித்து பரிசுத்தவானாய் மாறுவது. 2வது பார்த்தா மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் ஜபம் வேணும். கர்த்தருக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவின் ஐக்கியத்துல நம்முடைய ஜபம் இருக்கணும். 3வது ஆவிக்குரிய உணர்வு இருக்கணும். ஆவிக்குரியவன்ற உணர்வு இருக்கணும்னா ஆவிக்குரிய நிதானம், ஆவிக்குரிய சாந்தம், ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த அடிப்படையில நம்ம மாறும்போது பரிசுத்தாவின் வல்லமையில நம்ம இருக்கிறோம், பரிசுத்தாவின் வல்லமையில நம்ம நடக்கிறோம், பரிசுத்தாவின் வல்லமையில இன்னும் பலப்படணும்.
அது அபி பிரதர், அது காத்து பிரதர், இப்பி பிரதர் இல்ல பிரதர். சத்தியம் தெளிவா சொல்லியிருக்கு. வசனத்தை நம்ம கீழ்ப்படியும். புரியுதுங்களா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.